ஆண்டவர் இயேசுவில் இனியவர்களே, இன்றைய வாசகங்கள் நமக்கு உலகத்தினுடைய முடிவையும் மனிதனுடைய முடிவையும் பற்றி நமக்கு அறிவிக்கின்றது. திருவழிபாட்டு ஆண்டினுடைய இறுதி கட்டத்தில் இருக்கக்கூடிய நமக்கு அழிவை பற்றியும் அல்ல, மாறாக நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற அழைப்பை நமக்கு கொடுக்கின்றது. ஆண்டவர் இயேசு இந்த நாளிலே எருசலேம் ஆலயத்தை பார்த்து அழுததாக நாம் வாசித்தோம். அன்புக்குரியவர்களே, அதோடு மட்டுமல்லாமல் இந்த ஆலயம் கற்கள் ஒன்றின் மேல் ஒன்றினாதபடி இடிக்கப்படும் என்று ஆண்டவர் கூறுவதையும் நாம் வாசித்தோம். எருசலேம் ஆலயத்தை பொறுத்தவரை யூதர்களுக்கு அது நம்பிக்கையின் அடையாளம். நம்பிக்கையின் அடையாளம் மட்டுமல்ல, அது ஒரு பெருமைக்குரிய விஷயம் என்று கருதி கொண்டிருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம் என்ன? நமது வாழ்வினுடைய முடிவை எப்போதுமே நம் கண்முன் கொண்டு நாம் வாழ வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. வழக்கமாக சொல்வார்கள், உன் லட்சியத்தை உன் கண்முன் நிறுத்தி என்று சொல்வார்கள். லட்சியத்தை கண்முன் நிறுத்துகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை சரியான பாதையிலே பல நேரத்தில் நாம் அமைத்துக் கொள்வோம். ஒரு தாகம் இருக்கும், ஒரு வேகம் இருக்கும். எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த லட்சியத்தை நாம் அடைந்தே தீர வேண்டும் என்று சொல்லி ஒரு தீராத வேகத்திலே நாம் உருப்படியாக அந்த லட்சியத்தை அடைவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வோம். ஆனால் இன்றைய வழிபாடு நமக்கு சுட்டி காட்டுவது என்ன? உன் வாழ்வினுடைய முடிவை நீ நினைத்துக்கொள் என்று சொல்லப்படுகிறது. வாழ்வினுடைய முடிவை நாம் நினைக்கின்ற பொழுது நாம் ஆணவத்தோடு அகந்தையோடு நாம் வாழ முடியாது. மாறாக நல்ல காரியங்களை செய்வோம், அதற்கு மேலாக நல்ல சிந்தனையோடு நாம் வாழுவோம் என்பதை சுட்டி காட்டுகிறது. எந்த நேரம் வேண்டுமெனாலும் சாவு நெருங்கி வரலாம். இன்றோ நாளையோ எப்போது வேண்டுமெனாலும் வரலாம். ஆனால் என் வாழ்வை நான் சரியான முறையில் செதுக்கி வைத்திருக்கிறேனா? என் வாழ்வை சரியான பாதையிலே நான் அமைத்து வைத்திருக்கிறேன் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவருடைய திருச்சட்டப்படி தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோர் பேறு பெற்றோர் என்று சொல்லப்படுகிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம் வாழ்வினுடைய இறுதி முடிவை எப்போதும் கண்முன் கொண்டு நாம் வாழ்கின்ற பொழுது நமது வாழ்வு மிகச்சிறந்த வாழ்வாக அமைய முடியும். மார்ட்டின் ஹைடகர் என்ற ஒரு தத்துவியல் அறிஞர் சொல்லுவார், ஒவ்வொரு நாளும் உன் முடிவை நினைத்துக்கொள், ஏனெனில் சாவுதான் ஒரு மனிதனை மனிதனாக மாற்றுகிறது என்று சொல்லுவார். அதே போல தீபத்தில் உள்ள புத்த துறவிகள் ஒவ்வொருவருமே காலை எழுந்தவுடன் அவர்கள் சொல்ல வேண்டிய தாரக மந்திரம், நான் இன்று மரணமடைய போகிறேன் என்பதுதான். ஏன் இப்படிப்பட்ட ஒரு சொற்களை அவர்கள் கூற வேண்டும் என்றால், வாழ்க்கை என்பது கடவுள் கொடுத்தது. கடவுள் கொடுத்த வாழ்க்கையை நாம் அற்புதமாக வாழ வேண்டும் என்றால் சாவை நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். பல நேரத்திலே சாவை நினைக்காமல் நாம் தான் தோன்றித்தனமாக ஆடி விடுகின்றோம். ஆனால் சாவு என்ற ஒன்று, நிலைவாழ்வு என்ற ஒன்று. அந்த நிலைவாழ்வுக்காக நம்மையே நாம் தயாரிக்கக்கூடிய காலம்தான் இந்த மன்னக வாழ்வு. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் சிந்தித்து பார்ப்போம். கடவுள் நம்மை தேடி வருகின்ற அந்த காலத்தை நாம் அறிந்து கொண்டு அதற்கு ஏற்ற முறையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள சிறப்பாக மன்றாடுவோம். ஆமீன்.